தீயை வச்சு கொளுத்திருக்கணும். படம் ரிலீஸே பண்ணிடக்கூடாது. தயவுசெய்து இதுதாங்க. நான் பேசலை. கோடிக்கணக்கான சினிமா ரசிகர்கள் சார்பாக, கோடிக்கணக்கான கமல் சார் ரசிகர்கள் சார்பாக நான் சொல்கிறேன், இந்த படத்தை ரிலீஸே பண்ணிடக்கூடாது. வயிறு எரியுது படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து. அதெல்லாம் சும்மா அவ்வளோ பேர் சைக்கோ சார். இந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் நல்லா இருக்கும் போனாம்னா முழு சந்திரமுகியாக இருப்பான், சைக்கோவாக தான் இருப்பான். இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. இன்னொன்று, நான் ஒரு கமல் சார் எங்கேயா பார்த்தா அவங்க நண்பர்கள் பார்த்தா கேட்கலான்னு ஒரு நாள் நைட்டு புக் பண்ணலான்னு பார்க்கேன். சார் நான் உங்களுக்கு 100 கோடி ரூபா தரேன் சார், ஒத்துக்குவாரோ? அது வேற. ஏன்னா பணம் முன்னாடியே போயிட்டு எதுக்கு 100 கோடி? சும்மா ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சு சார் அவரை ரசிகன் அழகாக ரசித்து அவரை சில நல்லா அவர் என்ன திறமை உள்ள ஆள் தானே. கல்கியை பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு படம். வாழ்க்கையிலன்னு இல்லைங்க, இனிமேலாம் நான் பார்ப்பேனான்னு தெரில. ரசிகர்கள் தயவு செய்து கல்கி தேட்டருக்கிட்டே வராதிங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10, 20, 15 நாளையிலே சேனலில் போட்டாலும் போட்டுருவாங்க. ஏதோ ஒரு சேனலில் சன் டிவிலையோ விஜய் டிவிலையோ போடுவாங்க. அப்போ பார்த்துக்கிடுங்க. அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குங்க. முடியல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கு கல்கி படம் சார்? கல்கியை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு. நல்லா இருக்கு. அதாவது சாங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஹீரோ ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஆர்டிஸ்ட் பட்டாளங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு அப்படியே வெறியோடு இருக்கிறேன் சார். வந்தேன் படத்துக்கு. அதாவது கமல் சார் விற்கிறதுக்கு அப்புறம் வராரு. அவருடைய நடிப்பு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ஐயோ இதுவரை பார்க்காத நடிப்பு கமல் சார் அப்படின்லாம் சொல்லணும் படம் பார்த்துட்டு. அப்படின்னு வந்து பார்த்துட்டு வெளியில் வந்து சுண்ணாம்பாகி சினிமா பயணத்தை நம்ம இதோட முடிச்சிருவோம், செத்துடலாம், மேலே மாடியில இருந்து விழுந்து செத்துடலாங்கிற மாதிரி ஒரு வெறி வருது. இந்த அளவுக்கு மொக்க ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர படத்துக்கு வருவியான்னு அவ்வளோ ஆடியன்ஸையும் போட்டு அடின்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. கதை ஒரு காசுக்கு ஆகாது. அவன் என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது. ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர ஸ்கிரீன் பிளே, ஆர்டிஸ்ட், இவ்வளவு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு. ஆர்டிஸ்ட்டுங்கும் போது இந்த கமல் சாரை பற்றி நான் ஒரு நிமிஷம் பேசுகிறேன் சார் ப்ளீஸ். நான் கமல் சாருடைய நான் ஒரு பெரிய ஒரு பக்தன், ரசிகன். நானும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பல கோடி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ பேரையும் செருப்பால் அடித்த மாதிரி கமல் சார் எப்பவுமே வந்து ரசிகரை மதிக்கிறது இல்லை. தொட்டு பணம் அது முன்னாடி தான் போயிட்டே இருப்பார். அதுதான் இதுலேயும் பண்ணியிருக்கிறார் கல்கி. ஒரே ஒரு நிமிஷம் சார், இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரார். இன்ட்ரோலுக்கு அப்புறம் எங்கே வருவாரோ ஒரு சீனும் நம்ம தேடிட்டே வருவோம். கிளைமேக்ஸில் வரார். அடுத்த பாட்டுக்கு வரார். இதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி ஜனங்க இன்னைக்கு இவ்வளோ தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக கமல் சார் தான். இது எவ்வளோ பெரிய சீட்டிங், எவ்வளோ பெரிய திருட்டு. கமலஹாசன் பார்த்து நான் கேட்குறேன், சார் உங்களுக்கு என்ன சார் குறை? பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டீங்க, சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கதையை கேட்டுட்டு அப்போ கோடிக்கணக்கான ரசிகர் உங்களை நம்பி தானே வராங்க. லால் சலாம் அவங்க பொண்ணு ரஜினி சார் ரெண்டு சீன் வந்தார். நீங்க ஒரே ஒரு சீன் கடுகு மாதிரி வந்துட்டு அப்படி போயிட்டு இன்ட்ரோலுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு சீன். அப்போ ரசிகன் அவ்வளவு பேரும் வெளியில இருக்கிறான் அன்னைக்கு பார்த்துட்டு. கமல் சார், ஐயோ உங்க ரசிகன் எத்தனை கோடி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், அவ்வளவு பேரையும் முட்டாளாக்கி அவன் எல்லாருடைய பணத்தையும் பிடிச்சிட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க சார். நீங்க இது ஒரு பொழப்பா கமல் சார்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ பணம் இதுக்கு மேல இதுதான் உங்களுடைய மோட்டிவ். பிக் பாஸ்ல இருந்து பணம் வருது, ஏகப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்றீங்க, தொழில் நிறைய பண்றீங்க. இப்போ எங்க ஐயா தளபதி வேற உங்களுக்கு டெல்லியில கொண்டு அளவு பார்க்கணும்னு சொல்லி ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காரு. பின்னையும் பணம்னுட்டு இந்த பாவங்க ரசிகர். கல்கியில இருந்து நீங்க கொஞ்சம் திருந்துங்க சார். ரசிகரை கொஞ்சம் மதிங்க. எப்பவுமே மதிக்கிறது இல்லை. அவர் மதிச்சிருந்தா இன்னைக்கு அவர் கட்சி எங்கேயே போயிருக்குமே. எம்எல்ஏ இருந்து கோவையிலே ஜெயிக்க முடியலையே. மதிச்சிருந்தா நீங்க ஜெயிச்சிருப்பார். அது கமல் சாருக்கு இது ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரி, இந்த சேனல் மூலமா நான் சொல்றேன். பாக்கி உள்ள ஆர்டிஸ்ட்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோவா இருக்கட்டும், நம்ம அமிதாப் பச்சன் சாரா இருக்கட்டும், துர்கர் சர்மா ஒரு சீன் வந்தாலும் அழகா பண்ணிட்டு போயிருக்காரு. விக்ரம் வராரு. அப்ப இவங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க. மெயின் இதுக்கெல்லாம் வரல பாருங்க, ஆடியோ ஃபங்க்ஷனுக்குலாம். இவர் மட்டும் முந்திரி கொட்ட மாதிரி எதுக்குனாலும் போய் சம்பளமும் அதே மாதிரி ஏகப்பட்ட எத்தனை கோடியோ வாங்கியிருக்காரு. கமலஹாசன் கூட பேசி பிடிச்சாச்சு. அப்ப இதே மாதிரி ஒதுங்கி இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த கதைங்கிறது வந்து அந்த டைரக்டர் யாருன்னு தெரியல, அவர் பேக்ரவுண்ட் யாருன்னு தெரியல, எனக்கு தெரியல. அவர் பேக்ரவுண்ட் நம்ம தான் போய் பார்க்கணும். அவர் கொஞ்சம் நினைச்சிருந்தா அந்த கதையை இவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும் போது ஒரு பாகுபலியோட ஒரு பிரமாண்டம் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு பட்ஜெட், பெரிய பட்ஜெட், டைமிங்கே அதே மாதிரி. அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நான் அதான் சொல்ல வரேன். நம்ம வந்து இந்த பக்காடி அதெல்லாம் போகல, அப்படிலாம் போறது இல்லை. இப்போ அவர் அட்ரஸை தேடி பிடிச்சி அவர் வீட்டில் போயிட்டு சட்டையை பிடிச்சிட்டு ஒரே ஒரு கேள்வி, சார் இவ்வளவு ஆர்டிஸ்ட்டை நீங்க வந்து இன்னைக்கான்னு தெரியல, அவர் வெளிநாட்டில இருந்து எப்படி பார்க்க முடியும், அதனால கூடிய சீக்கிரம் நடக்கும். அவர் சட்டையை பிடிச்சிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சார் இத்தனை கோடி ரூபா பட்ஜெட், எவ்வளவு அற்புதமான நடிகர் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு படத்தை எடுத்திருக்கீங்களே கல்கின்னு. டைரக்டரை பார்த்து எனக்கு கேட்கணும்னு ஒரே ஒரு கண்டிப்பாக அது நடக்கும். அதெல்லாம் சும்மா அவ்வளோ பேர் சைக்கோ சார். இந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் நல்லா இருக்கும் போனாம்னா முழு சந்திரமுகியாக இருப்பான், சைக்கோவாக தான் இருப்பான். இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது சார். கதை ஸ்க்ரீன் பிளே சரியில்லை அப்படின்னாலே
டோட்டலாக அடியாயிரும். ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை சார். ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர நானும் அதான் சொல்கிறேன்ல, ஏதாவது ஒன்று நல்லாயிருக்கும் உங்கள் இப்போ சேனலில் சொல்லலாம், இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு ஆடியன்ஸ் இதுக்காண்டி நீங்கள் பார்க்க வாங்க, இதெல்லாம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. எதுவுமே இல்லையே, எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நிறைய படத்தை சொல்லலாம், நம்ம ஏகப்பட்ட படங்களை நம்ம சொல்லலாம். எல்லாம் காப்பி. இந்த ஒரு மனுஷன் அந்த கார்லாம் வந்து அப்படியே எந்திரிச்சு போகும் பார்த்தீங்களா, அது ஒரு இங்கிலீஷ் படம். அது ஃபுல்லாக இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஒரு ஹீரோ அதுதான். திடீர்னு கார் நடக்குது, திடீர்னு கார் ஓடுது. இது எப்படி நம்ம நல்லா சொல்ல முடியும்? மொத்தத்தில் கல்கியை பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு படம். ஐயோ, வாழ்க்கையிலன்னு இல்லைங்க, இனிமேலாம் நான் பார்ப்பேனான்னு தெரில. ரசிகர்கள் தயவு செய்து கல்கி தேட்டருக்கிட்டே வராதிங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10, 20, 15 நாளையில் சேனலில் போட்டாலும் போட்டுருவாங்க. ஏதோ ஒரு சேனலில் சன் டிவிலையோ விஜய் டிவிலையோ போடுவாங்க. அப்போ பார்த்துக்கிடுங்க. அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குங்க. இப்போ முடியல. 100% பணம் தான் சார். பணத்திலே அடிச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு 2 நாள் வாங்க, ஒரு 20 கோடி வாங்கிக்கிடுங்க. அப்புறம் ஒரு 2 நாள் வாங்க, அப்புறம் ஒரு 20 கோடி 50 கோடி ஆச்சு. வரவு செலவு தங்குறது வைக்கிறது 2 நாளைக்கு 50 கோடி அவங்க கொடுப்பான். பணம் 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 பணம். இன்னொன்று, நான் ஒரு கமல் சார் எங்கேயா பார்த்தா அவங்க நண்பர்களை பார்த்தா கேட்கலான்னு ஒரு நாள் நைட்டு புக் பண்ணலான்னு பார்க்க சார், நான் உங்களுக்கு 100 கோடி ரூபா தரேன் சார், ஒத்துக்குவாரோ? அது வேற. ஏன்னா பணம் 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 முன்னாடியே போயிட்டு எதுக்கு 100 கோடி? சும்மா ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சு சார் அவரை ரசிகன் அழகாக ரசித்து அவரை சில நல்லா அவர் என்ன திறமை உள்ள ஆள் தானே. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணுறேன். காசுக்கு தான் என்ன வேணாலும் பண்ணுறாரு. காசு காசு காசு. ரசிகரை மதிக்கிறது இல்லை, யாரையும் மதிக்கிறது இல்லை, குடும்பத்தை மதிக்கிறது இல்லை. பணம் பணம் பணம். கண்டிப்பாக அது ஒரு பிளான் இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம், இந்த கல்கிக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு, பணத்துக்காண்டி இந்த மனுஷன் என்ன வேணாலும் பண்ணுவார் கமல் சார். எப்படி அப்போ வந்து நம்ம ஒரு 100 கோடி ரூபா கொடுத்து ஒரு நாள் நைட்டு சார், ஒன்றும் இல்லை சார், 6 to 6 வாங்க சார். ஐடிஐசி நான் பெரிய இதில் நான் புக் பண்ணியிருந்தேன். வாங்க கமல் சார், உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கணும். ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாரா? இந்த படத்துக்கே ஒத்துக்கிட்டாரு. அப்போ இதுக்கே ஒத்துக்க மாட்டாரு. அப்போ கேட்பேன், சார் இந்த மாதிரி சின்ன வயசில் அப்படி நடிச்சிருக்கீங்க, இது நடிச்சிருக்கீங்க, இதுக்கு தான் நீங்கள் வேறு தப்பாக நினைக்காதீங்க. அவருடைய திறமையை ஃபுல்லாக சார் கடை அந்த இது ஹைராம் எப்படி பண்ணீங்க, தேவர்மானம் எப்படி பண்ணீங்க, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் எப்படி முடிச்சு ஒரு மறுநாள் ஒரு 6-7 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பும் போது ஒரே ஒரு கேள்வி, இது லாஸ்ட்டு தான் கேட்கணும், கல்கி ஏன் சார் பண்ணீங்க? ஓப்பனிங்கே கேட்கக்கூடாது. மனுஷன் இதுக்கான நம்மளை வச்சு செய்கிறாம்பளுக்கு நினச்சிருவாரு. லாஸ்ட்டு அவர் காரில் ஏற்றி விடும் போது மட்டும் இதை கேட்கணும், கல்கி படம் சார் பண்ணி போனா போயிட்டு போகுது. ஆமா, வேற என்ன பண்றது? அவர் தான் பணத்துக்கு தாண்டி அவர் 100 கோடினா தான் வருவாரு. இல்லை இனி மாதிரி ஆளுக்கு வருவாரா? ஒரு நைட்டு கொடுப்பாரா? 100 போனாலும் பரவாயில்லைங்க. அவர் மைண்டை செக் பண்ணி பார்ப்போம் சார். இந்தியன் 2 வந்து கிட்டு தான் சார். அது சங்கர் சார் அண்டு வேறு கமல் சார் நம்பர் 1 வந்து செம சூப்பர். ஆடையா 20 ரூபாய்க்கு மேலே பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கல்கி ஒரு இலையில ஒரு 100 சாப்பாடை வச்சு அசிங்கத்தை வச்ச மாதிரிலாம் பண்ணிட்டாரு கமல். இப்போ இதுல இருந்து சீரணிக்க முடியல. இப்போ இது எப்படி நம்ம சந்தோஷமா இந்தியன் 2 வர முடியும்? எனக்கு ஒன்றும் தெரியல. இந்தியன் 2 நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் ஓரளவுக்கு ரசிகர்கள் திருப்தியாக இருப்பாங்க. அதனால தான் நேக்க அந்த படத்தை இந்தியன் 2க்கு முன்னாடி இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்க எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கிற சத்தியமாக நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா, அவங்களாம் வந்து பப்ளிசிட்டி பெருசாக கொடுக்கல. ஏதோ எனக்கே படம் பார்க்கும்போது தான் துர்கர் இருக்கிறாரு, விக்ரம் இருக்கிறாருங்க, விக்ரம் இருக்கிறாரு, இல்லை விக்ரம்லாம் இருக்கிறாரு. அப்போ இதே மாதிரி ஒரு ஒதுங்கி இருக்கலாமே. இதுதான் எனக்கு கமல் சார் மேலே ஒரு பெரிய ஒரு வருத்தம். எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகிறது, இந்தியாவில் எல்லா மொழிக்கும் போயிட்டு வந்துட்டாருங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. அப்போ இது என்ன பழப்பு? அப்போ பணத்துக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவார் தானே அர்த்தம். ஏன் விக்ரம் போயிருக்க வேண்டி தானே, துர்கா சர்மா போயிருக்க வேண்டி தானே, என்ன சொல்கிறீங்க? இவர் பாகுபலி டைரக்டர், அவர் ஒரு சீனுக்கு வருவார், அருமையாக பண்ணியிருப்பார். அப்போ இவங்களாம் வந்து பெருசாக ரசிகரை ஏமாற்றக்கூடாது. நான் வந்திருக்கிறேன் ஆடியோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இவர் போயிருந்துருக்கலாங்க. இன்றைக்கி வந்து இந்த படம் நல்லா இருந்தால், ஒரு நல்லா இல்லை இருந்தால் கூட ஒரு அளவுக்கு சரி, அதான் ஒரு 105 பேராவது பரவாயில்லன்னு சொல்லிட்டு போவான். இன்றைக்கி 100 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகுது. காரணம் மெயின் கமல் சார் தான். அவர் இல்லைங்கிற அது ஒரு ஏமாற்றம். தமிழ் இல்லைங்க ஓரளவுக்கு. இப்போ ஹிந்தி அவர் தானே, ஹிந்தியை வந்து அமிதாப் பச்சன், அவரும் பெருசாக இல்லை. அப்புறம் கமல், இது ஒன்றுமே ஹிந்திலையும் அதேமாதிரி கழுவி ஊற்றிட்டு தான் போவோம். இன்னைக்கு கன்னடமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், உள்ள கமல் சார் தான். மலையாளம், தெலுங்கு அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த மொழியில எல்லாமே கமல் சாருக்கு வசம் தான் உள்ள போவாங்க. இதுதாங்க அந்த கல்கி படத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம். சரி, ஒரே வார்த்தையில கல்கி படம் என்ன சொல்லுவீங்க? தீயை வச்சு கொளுத்தி இருக்கணும். படம் ரிலீஸே பண்ணிடக்கூடாது தயவுசெய்து. இதுதாங்க, நான் பேசலை. கோடிக்கணக்கான சினிமா ரசிகர்கள் சார்பா, கோடிக்கணக்கான கமல் சார் ரசிகர்கள் சார்பா நான் சொல்கிறேன், இந்த படத்தை ரிலீஸே பண்ணிடக்கூடாது. வயிறு எரியுது படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து. தீயை வச்சு கொளுத்தி இருக்கணும். யாரை கொளுத்தி இருக்கணும்? படத்தையே கொளுத்திடும். ரிலீஸே பண்ணிடக்கூடாதுங்க. ஐயா போ நடித்தவங்க என்ன பண்ணுவான்? கதையை கேட்டு நடிச்சிருந்துருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? காசு கொடுத்து காசு வாங்கி நடிக்கிறாங்க. இருந்தாலும் படத்தை ரிலீஸ் ஆகாமல் இருந்தால் ஆடிஷன் தப்பிப்பாங்கல்ல. 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து நீங்கள் படம் பார்க்க வராங்க. இப்போ அவங்க ஒரு ஏமாற்றத்தில் தானே போகிறாங்க. இதுதான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, வயிறு எரிஞ்சு நான் சொல்கிறேன். போய் என்ன டேரக்டர் தான் கண்டுபிடிக்கணும், வேறு வழி இல்லை. டேரக்டர் எங்கே இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சி வெளிநாட்டில் இருந்தால் வெளிநாட்டில் போயிட்டு சட்டையை பிடிச்சிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அது 2 கோடி ரூபா செலவானாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு படத்தை கல்கியில் பண்ணி கமல் சார் அசிங்கப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை பூரா தலையை பிக்க வச்சுட்டியே, நீ உயிரோட இருக்கணுமா? இந்த ஒரு கேள்வி கேட்டு வந்துடும்.
அதை ஒரு வீடியோலாம் எடுத்து போட்டு அப்போ அதுக்கப்புறம் டேரக்டர்லாம் பயப்படுவான், இவன் வந்துருவான்டா படம் அன்னியன் மாதிரி வந்துருவான்டா, அப்படியே வேறு அந்த மாதிரி வளர்த்து போட்டுட்டு இருக்கான் இப்படி. அதனால பயந்து போயாவது நல்ல படம் எடுக்கட்டுமே. அவர் 500 ரூபா கொண்டு வந்து படம் பார்த்துட்டு வரவன் திருப்தியாக போட்டுமே. அதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம். யூடியூப்காரன் நீங்கள் அதுக்கு தானே உழைக்கிறீங்க. பக்காடி நான் அது போகிறதில்ல. ஏன்னா நம்ம பேட்டியை வந்து குழந்தையெல்லாம் பார்க்குது. அதனால பக்காடி மது ஐட்டம் நான்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய மோட்டிவ் எல்லாமே டேரக்டர் தான். அன்னைக்கு இந்த படம் பெரிய பட்ஜெட், அதனால வெளிநாட்டில் இருந்தால் கூட பிளேட் டிக்கெட் இன்னைக்கு ஈவினிங் போட்டு போய் அவர் சட்டையை பிடிச்சிட்டு நாக்கை பிடிச்சிட்டு சாவர மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் எனக்கு நாளையில இருந்தால் தூக்கம் வரும். நன்றி, வணக்கம்.